வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.14 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் அட் 20 degree Celsius and 40 degree Celsius are 45 ohm and 85 ohm respectively. Find its temperature coefficient of resistivity. ஸோ இது ஒரு ஈஸியான சம். ஃபர்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிவன் டேட்டா 20 degree Celsius அதுதான் T0 அண்ட் 40 degree Celsius தட் இஸ் T. 20 degree Celsiusல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு? 45, அதுதான் R0. அண்ட் 40 degree Celsiusல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு? 85, ஸோ தட் இஸ் R. இந்த 4 வேலையுமே எழுதியாச்சா? ஸோ இப்போது இங்கே டெல் ஆர் டெல் டின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்லேருந்து ஆர் நாட்டை கழிக்கணும், அதுதான் டெல் ஆர். டீலேருந்து டி நாட்டை கழிக்கணும், அதுதான் டெல் டி. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ 85 மைனஸ் 45, 85 மைனஸ் 45, கீழே டினாமினேட்டரில் 40 மைனஸ் 20. ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற 1 அப்படியே இருக்கும். ஆர் நாட்டோட வேல்யூ வந்து 45, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ தெரிஞ்ச எல்லா வேல்யூவும் என்ன செய்யாச்சு? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்க தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 85லேருந்து 45 கழிங்க, என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும், ரைட்? 40லேருந்து 20 கழிங்க, என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ மொத்தத்தில் இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடச்சிருக்கு? 2. அந்த 2 தான் இங்கே வந்துருச்சு. ஸோ 1/45 into 2. இப்போ என்ன செய்யணும்? 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 45 இருக்குது. 2வை 45ஆல் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். வேறு வழியே கிடையாது, நார்மலாக டிவைட் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். 2 உள்ள 45 வெளில. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பெரிய நம்பரை டக்குன்னு உள்ளே எழுதி சின்ன நம்பரை வெளில எழுதுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எப்போவுமே சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ தான் உள்ள, டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ தான் வெளியில். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 245ஆல் என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 0 சேர்க்குறோம், 20 ஆயிடுச்சு. இப்போ 20யும் 45ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இன்னொரு 0 என்ன செஞ்சுக்கிறோம்? சேர்த்துக்கிறோம். இப்போ உள்ள இன்னொரு 0 சேர்க்குறோம், 200. இப்போ 200 45ஆல் என்ன செய்யும்? டிவைட் ஆகும். கிட்டத்தட்ட எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும். அது எப்படி பார்க்கணும்? ரொம்ப ஈஸி. 145 45 பொறுத்தளவுக்கு ஈஸி தான். 145 45, 245s are 90. 245 90 அப்படின்னா அப்போ 445 கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 180 தான் இருக்கும், ரைட்? ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 545 200 தாண்டி போயிடும். அப்படிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ 200லேருந்து 180 கழிச்சா 20, ஆஸ் யூஷுவல் ஒரு 0 சேர்ப்போம். மறுபடியும் 200 வந்துடுச்சு. அப்போ கன்ஃபார்மாக 4 டைம்ஸ் தான் இருக்கும். அது கீழே எழுதி நம்ம அதை மைனஸ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் எனஃப். ஸோ 0.044 பெர் டிகிரி. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டிகிரிக்கும் இவ்வளோ வேல்யூ என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் பெர் டிகிரி அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். தேங்க்யூ.